திங்கக்கிழமையிலேருந்து வியாழக்கிழமை வரைக்கும் சூலூர்பேட்டையில் அங்கே வேலை செய்கிறானா. வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் வந்து இங்கே தமிழ்நாடுக்கு வந்துடுவானா. வந்துட்டு குடிச்சிட்டு கஞ்சா அடிச்சுட்டு இது போன்ற சம்பவங்கள் ஈடுபடுவானா. அசாம் வடகிழக்கு பகுதியை சார்ந்தவன். அப்போ தமிழ்நாடுனா இவ்வளோ இலக்காரமா வேலை செய்யறது ஆந்திராவிலையா. இங்க தமிழ்நாட்டுக்கு வந்தா குடிக்கிறதுக்காக கஞ்சா அடிக்கிறதுக்காக போதை பழக்கத்துக்காக தமிழ்நாட்டுக்கு வந்து இது போன்ற சம்பவங்கள் ஈடுபட்டு திரும்பி போயிடுவானா. அப்போ இதுல என்ன நம்ம கத்துக்கிறது, என்ன தெரிஞ்சுக்கிறதுன்னா, முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய கையாலாகாத தனம், நிர்வாகம் செய்யாத, நிர்வாக திறமை இல்லாத ஒரு ஆட்சி, சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் இல்லை. இது ஏதோ ஒரு சம்பவம் கிடையாது. அண்ணா நகர்ல ஒரு 12 வயது குழந்தைய இதே போன்ற சம்பவம், கிருஷ்ணகிரியில ஒரு குழந்தை, பெண் குழந்தை, வேலூர்ல அங்கே அதே போன்ற ஒரு சம்பவம் 16 வயசு குழந்தை, பொள்ளாச்சியில ஒரு சம்பவம், திருச்சியில ஒரு சம்பவம், வாரம் வாரம் இப்படி சம்பவங்கள் தமிழ்நாட்டில் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு முழு காரணம் யார் என்றால் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் பொறுப்பேற்க வேண்டும். ஏன்னா காவல்துறை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு கீழ் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனா பொறுப்பெடுத்துப்பாரா? இல்லை, அவருக்கு ஒன்றும் தெரியாது என்றால் அதிகாரிகள் அப்படியே அவரை வச்சுட்டு ஏதோ பொம்மையா வச்சுட்டு இருக்கிறாங்க, அவ்வளவுதான். சுத்தி இருக்கிறவங்க முதலமைச்சர் கிட்ட, ஐயா நல்லா இருக்கு ஐயா, மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க, சூப்பரா இருக்கிறாங்க, எல்லாம் இருக்கிறாங்க, ஏன் அப்படி சொல்லியே அப்படியே வச்சுட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். அந்த காலத்துல மன்னர்கள் ஆட்சியில குடியும் கூத்தும் கொடுப்பாங்க. ஏதாவது மக்கள் கொஞ்சம் கோபமா இருந்தாங்கன்னா குடியும் கூத்தும் கொடுத்து விட்டு மக்களை சாந்தப்படுத்துவாங்க. குறிப்பா ஆண்களை அப்படியே சாந்தப்படுத்தி அப்ப குடிச்சுக்கிட்டு அந்த கூத்துலாம் நடக்கும். அப்படியே ஒரு 6 மாதம் அப்படியே போயிடும். இந்த காலத்திலையும் அப்படிதான். டாஸ்மாக் கடையை திறந்து விட்டு சினிமா கொடுத்துட்டு இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும்.